நிகழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம உணவுலயே நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றதோ பயன்படுத்துறதோ கிடையாது. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ விஷயங்களை அடங்கிய ஒரு ஒரு மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை பயன்படுத்திட்டு வரோம். நம்ம ஒரு பாரம்பரியம் சின்ன வெங்காயம் தான். அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துல உணவுல பாத்தீங்கன்னா சுவையை அதிகரிக்கும். அது மாத்திரம் இல்ல, ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வைட்டமின் சி, ஏ, கே, பி2, பாஸ்பரஸ், மெக்னீசியம், போலோட் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்து எல்லாம் ரொம்ப அதிகமா நிறைஞ்சிருக்கு. நார்ச்சத்தும் இந்த சின்ன வெங்காயத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. வெங்காயத்தை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உள்ள வைட்டமின் புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறது. உடல்ல பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாம இந்த சின்ன வெங்காயம் நம்மளை பாதுகாக்குது. அதே மாதிரி வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டா உடல்ல வெப்பத்தால ஏற்படுற இந்த ஆசன கடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி வெங்காயத்தோட இந்த ஸ்மெல்லு சில தலைவலிகளை கூட குணப்படுத்தும். நம்ம ஏதாவது ஒரு சின்னதா பூச்சிக்கடி அந்த மாதிரி ஏற்படுத்துதுன்னா உடனே நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தை குறுக்கால கட் பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சோம்னா அந்த விஷம் கூட குறைஞ்சிடும். இந்த சின்ன வெங்காயத்துல சட்னி செஞ்சு சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரத்தத்துல உள்ள கொழுப்பையும் ரத்த குழாயில உள்ள அடைப்பையும் நீங்கும் திறன் கொண்டது. வெங்காயத்தோட பயன் முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னா அதை எண்ணெயில அதிகமா வதக்கக்கூடாது. அதே மாதிரி அம்மை நோய் வராம தடுக்கவும் வந்தா விரைவுல குணமாகிறதுக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமா பயன்படுது. இந்த மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு அம்மை வந்தால் அதன் பின் இனப்பெருக்க மண்டலம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்க அம்மை ஏற்பட்ட 4 மாசத்துக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம உணவுல சேர்த்து வந்தோம்னா அந்த பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இந்திய மக்கள்கிட்ட குடல் புற்றுநோய் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வெங்காயம். மற்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேன்சர், குடல்ல வர கேன்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்ம இந்தியர்களுக்கு குடல் கேன்சர் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான காரணமா தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெங்காயமும் மஞ்சளும். அதாவது ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை விட வெங்காயம் அதிக ரத்தம் உறைவதை தடுக்கிறது. இது ஆஸ்பிரினோட பல மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுல கூறுறாங்க. அதே மாதிரி தினமும் 3 சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் 2 சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றது ரொம்பவும் சிறந்தது. உடல்ல ஏற்படுற வீக்கங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் சிறந்த தீர்வு. அதே மாதிரி தலைமுடியில புழுவெட்டு, கிருமி தொற்று இருந்தா சின்ன வெங்காயம் சாரை தடவுனோம்னா நிச்சயமா அந்த தலையில இருக்க புழுவெட்டு இதெல்லாம் குணமாகும். ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை, அதிகமான உதிரப்போக்கு, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பை அகற்றுதல் மற்றும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அற்புதமான மருந்தா இருக்கு. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்று இருக்கும் குடலை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் சின்ன வெங்காயம் பயன் தரும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை தீர சின்ன வெங்காயம் உதவுது. சின்ன வெங்காயம் சாறு எடுத்து கொஞ்சம் சுக்குத்தூள், மஞ்சள் தூள் போட்டு தைராய்டு வீக்கம் இருக்கிற இடத்துல 10 போட்டு வந்தா அது சரியாயிடும். அதே போல அக்குள் தொடை இடுக்கு பகுதியில தோல் அரிப்பு, பூஞ்சை தொற்று இருந்தால் சின்ன வெங்காயம் மற்றும் அருகம்புல் சாற்றுடன் சிறிதளவு மஞ்சள் கலந்து அந்த இடங்கள்ல பூச வேண்டும். நாளடைவில் இது சரியாகிறது. நீங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி. வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.